வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவின் ஆறுகள் பாரம்பரிய சின்னமாக மட்டுமின்றி வளர்ச்சிக்கான நெடும் பாதையாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு நீர்வழிப்பாதைகளை புத்தாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் நாசிக் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தேஜஸ் MK-1A இலகுரக போர் விமானத்தின் முதல் பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதில் இது முக்கிய மைல்கல் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த சரக்கு போக்குவரத்து செலவு இவ்வாண்டு இறுதிக்குள் ஒற்றை இலக்க அளவிற்கு குறையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் அசோசாம் கூட்டமைப்பின் ஆண்டு மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டம் மற்றும் பயிர் வகைகளுக்கான சுயசார்பு இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை கூட்டம் ஒன்றை நடத்தி இத்திட்டங்களை காலக்கெடு அடிப்படையில் அமல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பீகாரில் முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது. வேட்புமனு பரிசீலனை நாளை நடைபெறும். புதுச்சேரியில் 618 அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை தொழில்நுட்ப காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாகவும் புதிய விண்ணப்பங்களை வரவேற்று மீண்டும் அறிவிக்கை வெளியிடப்படும் என்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.